ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான பன்னீர் கிரேவி தாங்க செஞ்சுருக்கிறேன். இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட செம்ம சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக வரேன்னு. வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் போட்டு அதில் மஞ்சள் தூள், கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் கொஞ்சமாக மிளகாத்தூள், அதாவது நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். போட்டுட்டு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்ச பன்னீரை அதில் போட்டு பாருங்கள், கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஹோம்மேட் பன்னீர் தான், நான் தான் வீட்டிலே செஞ்சேன். அதை போட்டு நல்லா கலந்து விடணுங்க. நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா சாஃப்டாக ஆகணுங்க. சாஃப்டாக வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நம்ம அதை பாருங்கள், அப்படியே நல்லா மெதுவாக பரட்டி விடணுங்க. ஏன்னா அது சாஃப்டாக இருக்கிறதால உடஞ்சிடும். அப்படியே மெதுவாக பரட்டி விட்டு நல்லா கொஞ்சம் ரொம்ப முருவலாக ஆகாமல் சாஃப்டாக ஆகணுங்க. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு செய்யுங்க. அப்போ தான் கொஞ்சம் அது நல்லா அந்த சால்ட்டு, மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணணும். அப்புறம் சைடு பை சைடில் 3 வெங்காயம், ஒரு 4 தக்காளி, 2 கட்டி பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. அப்புறமா பாருங்கள், கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடுச்சு. அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அப்படியே எடுத்து வைங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குன்னு. அதே எண்ணெயில் வெங்காயம் போட்டு, அப்புறமா இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டும் அது கூடயே போட்டு நல்லா கொஞ்ச நேரம் வெங்காயம் ரொம்பவும் வதங்க வேண்டாம், லைட்டாக கலர் மாறினா போதுங்க. ஏன்னா நம்ம அரைக்க தான் போகிறோம், ஓகேங்களா? அதனால தான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். போட்டுட்டு நல்லா கொஞ்ச நேரம் கலர் மாறணும் ஃப்ரெண்ட்ஸ். கலர் மாறின பிறகு நம்ம தக்காளி போடணும். இதில் நான் கொஞ்சம் முந்திரி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஹோல் ஸ்பைசஸ் போட வந்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் இப்போ போடுறேன். பட்டை, லவங்கம் அது போட்டுக்குங்க. அப்புறமா ஏலக்காய் வேண்டாம் போட்டுட்டு கொஞ்சமாக சோம்பு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு போடுவேன். இந்த சோம்பு கொஞ்சம், அதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் மறந்துட்டு நான் இப்போ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். சோம்பு கொஞ்சம் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தக்காளி ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டுட்டு நல்லா தக்காளி சாஃப்டாக ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடணும். பாருங்கள், தக்காளி கொஞ்சம் பரட்டி விட்டுட்டு சாஃப்டாக ஆகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே நல்லா சாஃப்டாக வேகணும் ஃப்ரெண்ட்ஸ். சாஃப்டாக இருந்துச்சுங்களா, அங்கே பாருங்கள் பன்னீர் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹோம்மேட் பன்னீர் தான் இது. நான் வீடியோ எடுக்கலை, ஆனால் நல்லா சூப்பராக வந்துடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆற விட்டுட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறமா கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் சும்மா கொஞ்சம் ஏன்னா நம்ம அதிலே கொஞ்சம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் ஒரு 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறமா கொஞ்சம் இது சோம்பு போட்டிருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் நல்லா அந்த பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு அதில் போட்டுட்டு எண்ணெய் தெறிக்கும் பார்த்து சிம்மிலே வச்சு
போடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி தெரிக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனைக்கு சிம்மில் தான் வச்சுருந்தேன். பார்த்து கவனமாக பண்ணுங்கள். போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை போட்டு நல்லா கலந்து விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நல்லா அதோடைய மசாலாலாம் கொஞ்சம் அந்த பன்னீர் வந்து அக்செப்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மீடியம் கூட வைங்க. வச்சு கொதிக்க வைங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி தயார்.